வாவ், இன்னைக்கு வானம் எவ்வளவு பெருசா இருக்கு. இங்கு இருந்த எல்லா நட்சத்திரங்களையும் விட ஒரு குட்டி நட்சத்திரம் தான் அதிகமாக மின்னியது. நான் இன்று எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறேன். அது வானத்தில் சிரித்துக் கொண்டு சந்தோஷமாக சுற்றி விளையாடியது. ஐயோ, என்ன இது? திடீரென்று குட்டி நட்சத்திரம் தவறி கீழே விழ ஆரம்பித்தது. யாராவது உதவி செய்யுங்க, நான் கீழே விழுகிறேன். நட்சத்திரம் வானத்திலிருந்து கீழே விழுந்து அமைதியான காட்டில் மெதுவாக இறங்கியது. நான் எங்கே இருக்கேன்? மலையின் மேல் ஐரா தனியாக அமர்ந்திருந்தாள். என்னோட பேச யாராவது இருந்தா நல்லா இருக்கும். அது என்ன ஒலி? அப்போது ஒரு விசித்திரமான ஒலி குழந்தையின் கவனத்தை ஈர்த்தது. ஒரு இலையின் பின்னால் ஐரா ஒரு குட்டி நட்சத்திரத்தை பார்த்தாள். பயப்படாத, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். உண்மையாவா? மெதுவாக அந்த நட்சத்திரம் பிரகாசமாக ஒளிர ஆரம்பிச்சது. நான் ஐரா, உன் பேர் என்ன? நான் நோவா. முதன்முறையாக நோவா பாதுகாப்பாக உணர்ந்தது. நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு குட்டி சூரியன் மாதிரி. எனக்கு இதுவரை நண்பர்கள் யாரும் இல்லை. அமைதியான வானத்தின் கீழ் அவர்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள். அதோ அங்கே பாரு, அதுதான் என் வீடு. நட்சத்திரங்களா? ஹலோ குட்டி பொண்ணு. வாவ், அப்ப நீ ஒரு நட்சத்திரமா? ஆமா, நான் ஒரு நட்சத்திரம் தான். ஆனா இப்போ உன்னோட ஃப்ரெண்டா வந்திருக்கேன். எனக்கு என் வீட்டு ஞாபகமாவே இருக்கு. நீ உன் வீட்டுக்கு செல்ல நான் கண்டிப்பாக உதவி செய்வேன். அங்கே மின்மினி பூச்சிகள், அவங்க நமக்கு ஏதோ வழி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். நாம அவங்கள ஃபாலோ பண்ணி போலாம். மின்மினி பூச்சிகள் தங்கள் ஒளியால் வழிகாட்டின. இங்க எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கு. உனக்கு புதுசா இருக்கிறதால அப்படி தோணுது. அவர்கள் அழகான காட்டில் நடக்க ஆரம்பிச்சாங்க. வழி தவறி வந்த சின்ன நட்சத்திரமே, வழியை தேடுகிறாயா? ஆமா, நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா? சிறிது நேரத்தில் அந்த வயதான ஆந்தை மலைக்கு போகும் வழியை காட்டியது. ஏய், நீ எப்படி இருக்க? எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. வா, உனக்கு ஒரு அழகான விஷயம் காட்டுறேன். வாவ், நீ இப்ப ரொம்ப பிரைட்டா இருக்க. நம்ம சேர்ந்து போய் பார்க்கலாம். வா போலாம். எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நீ கொஞ்சம் ஓய்வெடு, நான் இங்கதான் இருப்பேன். நோவா, உன் கூட இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐரா சந்தோஷமாக இருந்தா. நான் உன்னோட இருந்தா பாதுகாப்பா உணர்றேன். எனக்கும் அப்படித்தான். அதுதான் ஆந்து சொன்ன இடம்னு நினைக்கிறேன். இதுதான் நான் வீட்டுக்கு போற வழின்னு நினைக்கிறேன். ஓ, ஆமால. ஐராவின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. நோவா கடைசியாக ஒரு முறை ஐராவை கட்டிப்பிடித்தது. நீ என்ன மறக்காம இருக்க, நான் உனக்கு ஒண்ணு தர போறேன். நான் உன்னை எப்பவும் மறக்க மாட்டேன். இப்போ நீ என்ன மறக்கவே மாட்ட. நீ ரொம்ப அழகான மின்னுற நட்சத்திரம். நன்றி ஐரா. என்னோட முதல் ஃப்ரெண்டான உனக்கு நன்றி. ஹாய் நோவா. வீட்டுக்கு உன்னை திரும்ப வரவேற்கிறோம் நோவா. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா. அவ பேரு ஐரா. குட் நைட் நோவா.